வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது மனபலம், பவர் ஆஃப் மைண்ட். இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாட அருள்நிதி ஸ்கை பேராசிரியர் திரு நாகராஜன் எம் ஐயா அவர்கள் பெங்களூரு விமானப்புறா ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட விமானப்புறா தவ மையத்திலிருந்து நம்முடைய இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் டிவி டெக்னாலஜியில் டிப்ளமோ முடித்து எம்டிசியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் 2002ஆம் ஆண்டிலிருந்து தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைத்துக் கொண்டு சுமார் 18 வருடங்களாக தொண்டாற்றி வருகிறார்கள். நமது ஸ்கை யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் டிப்ளமா முடித்து ஸ்கை பேராசிரியராக தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது ஐயா அவர்கள் தனது இனிய உரையை துவக்குவார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்கையா. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த ஒரு புனிதமான நல்ல நாளில் உலக சமுதாய சேவா சங்கத்தின் கர்நாடக மண்டலத்தின் இலவச தமிழ் ஜூம் இணைப்பில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு மகரிஷி கொடுத்த அந்த தத்துவங்களில் முக்கியமானது ஒரு பங்கு மனபலம் அப்படின்ற ஒரு தலைப்புல நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இந்த மனம் எங்கிருந்து வந்தது, அதனுடைய தொடக்கம் எங்க, முடிவு எங்க, இந்த மனதுக்கு பலம் எப்படி கிடைக்கிறது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு மகரிஷி நமக்கு கொடுக்குறாங்க. அதை நாம் எல்லோரும் பெற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய ஒரு நோக்கம். முதல்ல இப்ப நம்ம மனம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது தான், இருந்தாலும் நம்ம அங்க கொஞ்சம் அதை நம்ம பார்க்க போறோம். மனம் அப்படின்றது உயிரிலிருந்து தொடர்ந்து வரும் ஒரு அலைதான். அப்போ உயிர் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வெளியில இருக்கும்போது விண்ணுன்னு சொல்றோம், நம்ம உடலுக்குள்ள இருக்கும் பொழுது அதை உயிர்ன்னு சொல்றோம். அப்போ இந்த விண் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் தெய்வம், அறிவு, இருப்பு நிலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் நம்ம மீண்டும் அதனுடைய அந்த சக்தியை பத்தி நினைவு கூறும்போது தான் மனதுக்கு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய தெய்வம் தான் அந்த இடத்துல. இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். இந்த தெய்வம் தெய்வம்னு சொல்லும் பொழுதெல்லாம் மகரிஷி சொல்லக்கூடிய இந்த 4ஐ நம்ம மறக்க கூடாது. வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வகை 4ம் ஒருங்கிணைந்த பெருவெளியே தெய்வமாம் அப்படின்றத நாம் எப்பொழுதும் மனவளக்கலையில் இருக்கக்கூடியவர்கள் மறக்கவே கூடாது. இந்த பார்முலா தான் நமக்கு அனைத்துக்கும் மூலம். சரி, இப்போ இந்த தெய்வம் அப்படின்னா இந்த 4 தான். அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீண்டும் இதை நீங்க பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை தெளிவாக கூறுகிறேன். சரி, இப்போ அந்த இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய தெய்வம் தான், அதனுடைய ஒரு நுண்பகுதி தான் நம்ம விண்ணுன்னு பார்த்தோம். அந்த விண்ணிலிருந்து, விண்ணுன்னா வெளியே இருக்கும்போது விண், நம்ம உடலுக்குள்ளார இருக்கும்போது அதை நம்ம உயிர்ன்னு சொல்றோம். இப்ப அந்த உயிர் தான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய ஒரு அலையை தான் நாம் மனம் அப்படின்னு சொல்றோம். அந்த மனம்
நம்ம புலன்கள்ல இருக்குது. 5 புலன்கள் வழியாக வெளியே விரிந்தால்தான் அதை நாம் மனம் என்று சொல்கிறோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வெளியில வெண்ணென்னு நம்ம பார்த்தோம். அது சுழலும் பொழுது வெளியில காந்தம்னு பார்த்தோம். நம்ம உடலுக்குள்ள அதே உயிர் இயங்குகிறது. இங்க இயங்கும் பொழுது, உள்ள இருக்கும் பொழுது அது காந்தமா தான் இங்கேயும் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. வெளியில நான் வெண்ணுன்னு சொன்னேன். அது இயங்குனா காந்தம்னு சொன்னோம். அதே நம்ம உடலுக்குள்ள உயிராக இருக்கிறது. அது இயங்குனா அதிலிருந்து வரக்கூடியது காந்தம். அப்ப வெளியில வான்காந்தம், இங்க உடல்ல ஜீவகாந்தம். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்போ உடலுக்குள்ளார அது காந்தமாக இருந்தால் இன்னொரு பெயர் கூட சொல்லலாம். அறிவுன்னு சொல்லலாம். அப்போ காந்தம், அறிவு, தெய்வம் இதெல்லாம் உள்ள இருக்கும் பொழுது. இப்போ அந்த காந்தம், காந்தம், அறிவு 2யும் நீங்க சேர்த்துக்கணும் இந்த இடத்துல. அடிக்கடி இந்த 2 சேர்த்தாதான் நமக்கு பாடத்துல நல்ல ஒரு தெளிவு வரும். இப்ப காந்தம் அப்படின்னாவே அங்க அறிவுன்னு கொண்டு வந்துடணும். அப்ப அறிவுனாவே தெய்வம்னு தான் கொண்டு வந்துடுறோம். இந்த 3யும் நம்ம மறக்க கூடாது. இப்ப காந்தம், அறிவு, தெய்வம். இப்ப அது நம்ம உடலுக்குள்ளார இருக்கிறது. எப்படி இருக்குது? உயிர் இயங்கிக்கிட்டு இருக்குது. உயிர் இயங்குனாதான் இது இருக்கும். உயிர் இயங்கலைன்னா இந்த காந்தம், தெய்வம், அறிவு இல்லை. ரைட். இப்போ இந்த அறிவு, காந்தம் இந்த 5 புலன்கள் வழியாக இயங்கும் 5 புலன்கள் வழியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 5 புலன்கள் வழியாக அந்த காந்தம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மனமாக வெளியே விரிகிறது. இது நேற்றைக்கு கூட மேடம் சொன்னாங்க, கௌரி மேடம். ஓரறிவு, 2 அறிவு எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் நம்ம விளக்கி சொன்னாங்க. அப்ப ஏன் வெளியே விரிகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன் தேவையை ஈடுகட்டி கொள்வதற்காகவும், உயிர் வாழ்வதற்காகவும் நம்ம உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய தெய்வம் விரிந்து தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப புலன் வழியாக வெளியே விரியும் போதுதான் நாம் மனம்னு சொல்லுகிறோம். அப்போ அந்த புலன் வழியாக வெளியே வரலன்னா அது மனம் இல்ல, உள்ள இருக்கிற காந்தம் தான். ரைட். அறிவுதான், தெய்வம் தான் அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்ப ஏன் வெளியே விரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன் தேவையை ஈடுகட்டி கொள்வதற்காகவும், நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும், பூர்த்தி கொள்வதற்காகவும் உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய தெய்வம் என்ற அறிவுதான் மனமாக விரிந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கின்றது. எவ்வளவு பாருங்க, தெய்வத்தினுடைய ஒரு அன்பும் கருணையும் எப்படி இருக்கிறது. ரைட். சரி, இப்போ இந்த மனம் விரிகிறதுன்னு பார்த்தோம். 5 வழியா பார்த்தோம். இதுக்கு முக்கியமானது ஒண்ணு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனம். அது மூளை செல்கள் வழியாக வெளியே விரிந்தால்தான் அதை நம்ம மனம்னு சொல்றோம், எண்ணம்னு சொல்றோம். அதுக்கு அதே மனதுக்கு தான் இன்னொரு பெயர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்ணம்னு சொல்றோம். சரி, இப்ப இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இப்ப சீக்கிரம் சப்ஜெக்ட்க்கு வாங்க சார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்க ஒரு ஆழமான ஒரு கருத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு விளக்கு எரிஞ்சுகிட்டு இருக்குது. அந்த விளக்கு எரிவதற்கு அதற்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தேவைப்படுகிறது. இப்ப எண்ணெய் நின்னு போச்சு, எண்ணெய் இல்ல, விளக்கு ஒளி நின்று விட்டது. அப்போ விளக்கிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய அந்த எண்ணெயினால்தான் இந்த ஒளி எரிந்து கொண்டிருக்கிறது, வெளிச்சம். அதுபோல இப்ப இங்க இந்த உயிர் தொடர்ந்து நமக்குள்ளார உயிராக இருந்து இயங்கிக் கொண்டு இருக்கும் வரைதான் இந்த காந்தம், உயிர், மனம் அப்படின்னு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ உயிரிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய அந்த காந்தம் தான் மனமாக உடலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மனம் எதுவரை இருக்கும்? இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரலும் இருக்கும். ரைட். இது வரலும் தெரியும் நமக்கு எல்லாமே. அப்போ இந்த உடல்ல அந்த உயிர் நின்றுட்டா மனம் இல்லை. இப்ப அந்த மனம்தான் மூளை செல்களின் வழியாக எண்ணமாக நமக்கு செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். ரைட். இப்போ மூளை செல்கள் வழியாக விரிந்தால் மனம், விரியாத அப்படியே உள்ளே இருந்தா அது காந்தம், இருப்பு நிலை, தெய்வம். இப்ப எதுக்கு விரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
அப்போ இந்த பிரபஞ்சத்துல இயற்கையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த வாழ்வதற்காக மூளை செல்கள் வழியாக எண்ணமாக நாம் என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும், எது நமக்கு தேவையாக இருக்கிறது, தேவையை ஒட்டி எண்ணங்கள் வெளியே வருகிறது. இப்போ இங்கதான் நம்ம சப்ஜெக்டுக்கு நுழைய போறோம். அதாவது இந்த எண்ணம் வேறு மனம் வேறு இல்லை. அந்த மலர்ந்தாதான் எண்ணம்னு சொல்றோம். அப்போ அந்த எண்ணம் இப்ப நமக்கு பலமா இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பலம் இல்லை. அப்ப அந்த பலம் எப்படி வரும்? அந்த பலத்தை வைத்து நம்ம எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்து எப்படி நாம் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மூளை செல்கள் வழியாக வரக்கூடிய அந்த மனம், அந்த எண்ணம், இப்போ இன்னைக்கு ஒரு ஐபோன் தயார் பண்றாங்க. உலகத்துல இன்னைக்கு நாம் வாழக்கூடிய என்னென்ன பொருள்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோமோ, இன்னும் வரப்போகிறதோ, அவை அனைத்தும் இந்த எண்ணத்தினால், இந்த மனதினால் தான் நாம் தெரிந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம், விளங்கி கொண்டோம். அப்ப எல்லாத்துக்கும் மூலம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த எண்ணம் என்கின்ற மனம்தான். இப்ப இன்னைக்கு துபாயில பாக்குறோம், எத்தனை 124 அப்சர் மேல பில்டிங் கட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பில்டிங் கட்டுறது எதனால் கட்டினாங்க, யார் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மூலம் இந்த மனம் என்கின்ற எண்ணம் தான். அப்ப இந்த மனதுக்கு இத்தனை பலம் இருக்கிறது. அப்ப இப்படி பலம் வாய்ந்த மனதை கொண்டுதான் அத்தனை உயரம் உள்ள அந்த மாளிகையை நாம் கட்டினோம். அதே அந்த துபாயில பாருங்க, ஆழ்கிணறு கீழே அப்படியே கீழே எந்த அளவுக்கு துளை போட முடியுமோ அந்த அளவுக்கு துளை போட்டு கீழே இருக்கிற பெட்ரோல், குருடாயில், டீசல் எல்லாமே வெளியே எடுத்து இன்னைக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ சிந்தனை பண்ணி பாருங்க, இந்த மனம் மேல சந்திரன், சூரியன் வரை நம்மளுடைய மனம் விரிகிறது. அங்கு என்னென்ன பொருள் இருக்கிறது. இப்ப இன்னைக்கு இன்றைக்கு ஒரு வாட்ஸ்அப் நிகழ்ச்சியில கூட ஆகாசத்துல ஒரு ஓட்டல் கட்டியிருக்கிறாங்க. அதாவது நம்ம சேட்டலைட்ல அந்த ஓட்டல்ல எப்படி எப்படியெல்லாம் இருக்கும்னு இங்க கீழே தயார் பண்ணி அந்த அளவுக்கு நிறைய போயிருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எங்க இருக்குதுன்னா இந்த மனம்தான் இருக்கிறது. அப்போ இந்த மனதை இப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளையும் தயார் செய்து தனக்கு தேவையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலும் அறிவும் இந்த மனதுக்கு உள்ளது. இங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திங்க. இப்போ இங்க சுருக்கமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மனம் என்பது விரிந்தால் தெய்வமாக இருக்கிறது. அதே தெய்வம்தான் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிறது, அன்பும் கருணையுமாக. அப்போ இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோமோ அவை அனைத்திற்கும் இந்த மனம்தான் மூல காரணம். அப்போ இந்த மனம் என்பது தெய்வம்தான் அனைத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது. அப்போ இந்த மனதை நாம் ஆக்க வழியில் சிந்தித்தோமையானால் அனைத்தையும் பெறலாம். அப்ப இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சின்ன ஒரு காற்று நம்ம மூக்குல சுவாசிக்கிறோம். சுவாசிக்கும் பொழுது உயிர் வாழறோம். அதே காற்று சூறாவளியா வந்தா நீங்க அமெரிக்காவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த பெரிய ஒரு சுனாமி, பெரிய ஒரு புயலா வரும். பில்டிங் எப்படிப்பட்ட பில்டிங்கா இருந்தா கூட அதை அழிச்சு விடும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்தது இந்த காற்றுக்கு உண்டது. இந்த விண்ணின் கூட்டமான இரண்டாவது கூட்டமான காற்றுக்கு அந்த அளவுக்கு அறிவு சக்தி இருக்கிறது. அப்போ சிறிய காற்று சுவாசிக்கிறதுக்கு உதவுது, பெரிய காற்று அனைத்தையும் அழித்து விடுகிறது. சரி, இப்போ ரெண்டாவது பார்க்கலாம். அதே போல இந்த நெருப்பு, தீ, ஒரு சின்ன மேட்ச் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தீ நாம் வாழ்வதற்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், மற்ற தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். அதே தீ எல்லாத்தையும் அழித்து விடும். காட்டு தீயெல்லாம் பார்க்கிறோம், இதெல்லாம் எல்லாத்தையும் அழித்து விடுகிறது.
இப்ப அதே அந்த உஷ்ணம் தான் 98.6 ஃபாரன்ஹீட் நம்ம உடல்ல ஒரு குறிப்பிட்ட அளவுல தொடர்ந்து இருந்து கொண்டு நம் உயிர் வாழ்வதற்கு உதவியாக கொண்டிருக்கிறது. சரி, இப்ப அடுத்தது பார்த்தோம்னா நீர். ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா உயிர் வாழலாம். ஒரு சுனாமி வந்தா எல்லாமே அழிஞ்சு போயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா மண். அந்த மண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு மண் மேல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே மண் சரிந்து எழுந்து விழுந்தா அழிஞ்சு போயிடும். அப்போ இங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மனம் ஆக்கத்துக்கும் உதவி செய்யும், அழிவதற்கு உதவி செய்யும். இங்க ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க. சார், அப்போ இறைவன் தெய்வம் என்பது நன்மையும் செய்யும் தீமையும் செய்யுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக நன்மை என்பது நாம் ஒரு வரையறுக்கப்பட்டு இப்படி இருந்தால் இது நன்மை அப்படின்னு சொல்றோம். இப்படி விரிந்து அது சுனாமியா வந்தா அது தீமைன்னு சொல்றோம். கண்டிப்பா அப்படி கிடையாது. அந்த தெய்வம் என்பது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நிறைவேற்றும் வரை அது உறுதியாக இருக்கும். 2 நாளுக்கு முன்னாடி அருள்மொழி மேடம் கூட சொன்னாங்க ஒரு விஷயத்த. என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேடிக்கொண்டே இருக்க வேண்டும்னு சொல்லி. இப்ப தேடுதல் முடிஞ்சிட்டா அங்க நின்னு போயிடும். அப்போ இந்த தெய்வம் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதை நிறைவேற்றும் வரை நமக்கு உதவி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த மனதை நாம் இப்போ ஆக்க வழியில கண்டுபிடிச்சிட்டோம்னா, இன்னைக்கு வீடு கட்டுறோம், ஒரு ஜேசிபி இருக்குது, காங்கிரீட் கலவை மிஷின் இருக்குது. ஒரு நாளெல்லாம் செய்யற வேலையில ஒரு மணி நேரத்துல செய்யக்கூடிய கருவிகள் எல்லாம் வந்துருச்சு. அப்ப இந்த கருவிகள் எல்லாம் கண்டுபிடிச்சது யாரு? நம்முடைய மனிதன் தானே. ஐபோன் கண்டுபிடிச்சான், 2G 3G 4G 5G வரலாம் வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு காலையில கூட ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன், ஜப்பான்ல ஒரு கேமரா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 30 வயசுல இருக்கக்கூடிய வயத 60 வயசா காமிக்கிறாங்க. 60 வயசுல இருக்கக்கூடியவர்கள் 30 வயசே இளமையா காமிக்கக்கூடிய கேமரால கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இன்னும் மருத்துவத்துல பாத்தீங்கன்னா 6 நாளுக்குள்ளார இருதய அறுவை சிகிச்சை செய்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஒரே ஒரு டிராப்ஸ் ரத்தம் கூட செலவில்லாம. இப்ப இன்னைக்கு சிசேரியன் அறுவை சிகிச்சை சொல்றாங்க பெண்களுக்கு, குழந்தை டெலிவரி 5 நாள் பேக்கேஜ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் என்ற இந்த அறிவு மனதின் மூலமாக விரிந்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மன பலத்தை இந்த இடத்துலதான் கவனிக்கணும். இப்படி இந்த மன பலத்தை நாம் சோர்ந்து அயர்ந்து உட்கார்ந்து சூசைடு நிலைக்கு நாம் சென்று விடுகிறோம், முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த தலைப்பை மகரிஷி நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நம்முடைய இந்த மனதை நாம் ஆக்க வழியில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக்க வழி என்ன? தன்னுடைய தேவைகளை இங்க இங்க நம்ம கொஞ்சம் டச் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாரும் கிளாஸ்ல இருக்கிறவங்க. இப்போ என்ன டச் பண்றோம்னா, அந்த தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவின் உயர்வு படிகள் 3, இதுதான் அடிப்படையே. அப்ப இந்த அடிப்படையில நாம் மனதை செலுத்தி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஜேசிபி காங்கிரீட் கலவை 1 மணி நேரத்துல செய்யக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிச்ச மனதுக்கு ஒரு பலம், எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு தொழிலிலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷினரிகளும் எவ்வளவு அற்புதம் நடந்திருக்குது. அப்போ இத்தனை அற்புதங்களையும் மனிதன் தன்னுடைய மனதை கொண்டு, அறிவை கொண்டு, எண்ணத்தை கொண்டுதான் கண்டுபிடித்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நம்முடைய மனதை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை. அழிவு நோக்கிதான் நாம் அந்த கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை நோக்கிதான் போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ அப்படி சக்தி வாய்ந்த இந்த மனதை நாம் ஏன் நல்வழிக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுதான் இன்றைய ஒரு சிந்தனை. இப்ப நாம் எப்படி இந்த நல்வழிக்கு பயன்படுத்துவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த மகரிஷி கூட ஒரு நிகழ்ச்சியில சொல்லும்போது சொல்றாங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு 25ஆம் தேதி.
இன்றைக்கு ஒரு சொற்பொழிவு நடக்கிறது, அந்த கிளாஸ்ல நான் அட்டன் பண்ணணும் அப்படின்றத ஒரு மனதுக்கு ஒரு பலம் கொடுத்துட்டு ஒரு எண்ணத்தை போட்டுட்டீங்கன்னா, அந்த ஒரு 10-15 நாள் பின்னாடி இருந்தாலும் அந்த எண்ணம், இந்த மனம் பலம் கொடுத்து சக்தி கொடுத்து இந்த உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்களையும் இயக்க வைத்து இதை நடைமுறைக்கு செயல்படுத்தி விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை செயல்படுத்துவதற்கு என்ன வேண்டும் என்றால் இந்த மனதுக்கு ஒரு பலம் வேண்டும். அதனாலதான் நம்ம மகரிஷி இந்த மன்றத்துக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க, மன வள கலை மன்றம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கத்துல இந்த கலை மன்றம் அப்படின்றாங்க. இந்த கலையை நாம் இன்னும் சரியாக கற்கவில்லை. ஏன்னா இந்த கலை தான் நமக்கு முக்கியமான ஒரு கலை, மிக உயர்ந்த ஒரு அற்புதமான கலை. நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் உடற்பயிற்சி தான் மனவளக்கலை என்றது. கண்டிப்பாக உடற்பயிற்சி கிடையாது. மனம்தான் அனைத்துக்கும் முக்கியம். மனம்தான் இந்த உடலையும் இயக்குகிறது. அப்போ நமக்கு முக்கியமானது மனம்தான். அப்போ அந்த மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு கலைதான் நம்முடைய மனவளக்கலை மன்றம். அப்போ இந்த மனதை எப்படி வளப்படுத்துவது, அந்த கலையை நான் எப்படி கற்றுக்கொள்வது அப்படின்றதுதான் நம்ம இங்க சிந்திக்க போறோம். இந்த மனம் உறுதியா இருக்கணும். எப்படி உறுதியா இருக்கணும்? மகரிஷி ஆரம்பத்துல இந்த மனதை உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு பயிற்சியை பண்ணி பாக்குறாங்க. அந்த பயிற்சியை பார்க்கும் பொழுது நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதா இருந்தாலும் மீண்டும் நான் அதை உங்களுக்கு ரினியூவல் பண்றேன். கேஜி சாமி அப்படின்ற ஒரு நண்பர் இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க தினந்தோறும் சாயங்காலத்துல மாலை நேரத்துல தவம் செய்வது வழக்கம். அப்போ தவம் செய்யும்போது கேஜி சாமி அன்றைக்கு வரும் பொழுது இங்க ஐயா நினைக்கிறாங்க தன்னுடைய மனதால், இன்றைக்கு கேஜி சாமி வரும் பொழுது ஆப்பிள் பழம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இந்த மனதுக்கு ஒரு பலத்தை கொடுத்து, மனம் என்றாலே அங்க எண்ணம் தான். அப்ப அந்த மனதினால் அந்த எண்ணத்துக்கு வலு கொடுத்து மனதுல நினைக்கிறாங்க. இப்போ சாயங்காலம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அதே போல கேஜி சாமி ஐயா இத்தனை நாள் பழம் கொண்டு வராதவர் அன்றைக்கு மட்டும் ஆப்பிள் பழத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்போ மகரிஷி கேக்குறாங்க ஐயா கிட்ட, ஐயா ஏதோ ஆப்பிள் பழம் கொண்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு. ஆமாங்க ஐயா, வழியில வித்துட்டு இருந்தாங்க. எனக்கு இப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, வழியில வித்துக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு வாங்கணும் போல் தோன்றியது, நான் வாங்கி வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே மகரிஷி சொல்றாங்க, இல்ல, நான் தான் என்னுடைய மனதால் நீங்கள் வரும் பொழுது மனதை கொண்டு அதாவது மனதால் ஆப்பிள் பழத்தை கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய மனதுக்கு பலத்தை கொடுத்து செயல்படுத்த விரும்பினேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேஜி சாமி ஏத்துக்கல. இல்ல, நான் பழத்தை பார்த்தேன், வாங்கணும்னு தோன்றது, நான் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கும் உங்களுடைய எண்ணத்துக்கும் இந்த பழத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னு உறுதியா சொல்றாரு. சரி, மகரிஷி மீண்டும் எதுவும் பேசல, அவர் அதோட நிறுத்திட்டாரு. சரி, இப்ப அடுத்த நாள் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதே போல அதே கேஜி சாமி தான், வேற யாரும் இல்லை. அதே கேஜி சாமி ஐயாவை தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கு கேஜி சாமி தவம் செய்யும் பொழுது அடிக்கடி மூக்கு நுனியை தொட்டு சுரண்டி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு லேசா ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல எழுதி அவர் பாக்கெட்லயே தியானம் பண்ணும்போது லேசா அவருக்கு தெரியாம அவர் பாக்கெட்ல வச்சுட்டாரு. இப்போ தவம் நடந்துச்சு. தவம் நடந்து முடிஞ்சிட்டு பின்னாடி கேஜி சாமியே கேட்டாங்க, கேஜி சாமி ஐயா தவம் இன்றைக்கு நல்லா வந்ததான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ஏனோ இடையூறு இருந்தது, கொசுவோ என்ன தெரியல, என்னுடைய மூக்குல அடிக்கடி ஒரு நமிச்சல் வந்தது, நான் என்னால சரியா தியானம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. உடனே இப்போ ஐயா சொன்னாரு, உன்னுடைய பாக்கெட்ல ஏதோ ஒரு பேப்பர் இருக்கிற மாதிரி எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் அந்த பேப்பர் எடுத்து பார்த்தாரு. அதுல சொல்றாரு, இன்றைக்கு கேஜி சாமி தியானம் பண்ணும் பொழுது அடிக்கடி மூக்கு நுனியை தேய்த்து விட வேண்டும் அப்படின்னு அந்த பேப்பர்ல எழுதியிருந்தது. அப்பதான் அவர் ஒத்துக்கிட்டாரு, அந்த எண்ணத்துக்கு மனதுக்கு வலிமை இருந்ததுன்னு. அது போல இப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வாழ்க்கையில என்ன தேவையோ அதை நீங்கள் மனதில் போட்டால்
அந்த மனம் கண்டிப்பாக செயல்பட்டுவிடும். அதுக்கு இன்னொரு விஷயத்த மகரிஷி சொல்றாங்க. டோட்டலாலிட்டி சப்ளை பிராக்ஷன் டிமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அழுத்தமா சொல்றாங்க. இது இங்கிலீஷ்ல தான் மகரிஷி சொல்றாங்க. டோட்டலாலிட்டி சப்ளை பிராக்ஷன் டிமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அனைத்துக்கும் மூலப்பொருள் அது நமக்கு வழங்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. டோட்டலாலிட்டி சப்ளை, டோட்டலாலிட்டினா அனைத்தும் உள்ள மூலப்பொருள். அங்க இருக்கும் பொழுது அது பேரறிவு, அதே பேரறிவு தான் எனக்குள்ளார இருக்கும் பொழுது அது சிற்றறிவு. அப்போ இந்த பேரறிவிடம் உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை நீ டிமாண்ட் பண்ணி அதனிடம் கேளு, கண்டிப்பாக அந்த பேரறிவு உனக்கு கொடுத்து விடும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். டிமாண்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா இந்த இறை நீதியோடு தினந்தோறும் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உனக்கு என்ன தேவையாக இருக்கிறதோ, அவசிய தேவை என்னவாக இருக்கிறதோ, உயிர் வாழ்வதற்கு என்ன தேவையாக இருக்கிறதோ அதை மட்டும் அந்த பேரறிவிடம், சுத்த வெளியிடம் நீங்கள் கேட்டால் அடுத்த கணமே உங்களுக்கு யார் மூலியமாகவாவது அது உடனே வந்து உங்களுக்கு நிறைவேற்றிவிடும். இததான் நம்ம கண்ணாடி பயிற்சி, விளக்கு பயிற்சி செய்யும் பொழுது முகவசியம் ஜகவசியம்னு சொல்லுவோம். நம்ம ஜகவசியம்னா வேற எதையோ நினைச்சிட்டு இருக்கிறோம், முகவசியம்னா ஏதோ வேற நினைச்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக கிடையாது. மகரிஷி இதைதான் குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த மனம்தான் அங்கு வெளியில இருக்கும் பொழுது அது பேரறிவாக இருக்கிறது, எனக்குள்ளார இருக்கும் போது அது சிற்றறிவாக இருக்கிறது. அப்ப அந்த சிற்றறிவு என்னுடைய தேவைகளை, இதுதான் இங்க முக்கியமானது, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்னுடைய மனதில் நான் எந்த எண்ணத்தை எடுக்கணும்னோ அந்த எண்ணம் கண்டிப்பாக பேரறிவோடு தொடர்பு கொண்டு எனக்கு கிடைத்துவிடும். மகரிஷி டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. அங்கு ஒரு அன்பர், அந்த அன்பருடைய வீட்டுல திருமண நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் வீட்டார் மகரிஷி காலத்துல. அப்போ ஒரு திருமணம் 30,000 முடிஞ்சிடும், 30-40,000 முடிஞ்சிடும். அந்த பெண் பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் நிறைவேற்றி நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மகரிஷி அங்க போயிருக்காங்க. போயிருக்கும் பொழுது கொஞ்சம் வருத்தத்தோடு இருந்தாங்க. ஏன் வருத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, திருமணம் மகளுக்கு ஏற்பாடு நிச்சயம் முடிச்சிட்டேன். ஆனா ஒரு 30,000 திருமணத்துக்கு தேவையா இருக்குது. இன்னும் ஒரு 10,000 தான் குறைவா இருக்குது. அது வருத்தத்துலதான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்க. மகரிஷி சொன்னாங்க, அந்த காலம்தான், நல்லா புரிஞ்சுக்கங்க, காலம்தான் இதை நிர்ணயம் செய்தது. இப்ப காலம்னா வேற எதுவும் நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இதுதான் தெய்வம்னு சொன்னேன். இப்ப இங்க மகரிஷி அதை தான் சொல்றாங்க. அந்த காலம்தான் இதை நிர்ணயம் செய்திருக்கிறது, காலம் என்ற தெய்வம். அந்த காலம் காலத்தினால் உங்களுக்கு கிடைக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மணி நேரம் கூட ஆகல, உடனே மகரிஷியுடைய ஒரு நண்பர் அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்த உடனே எல்லார்த்தையும் நலம் விசாரிச்சாங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறோன்னு சொன்னாங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்களை கேட்கும்போது அவங்களும் சொன்னாங்க, நாங்களும் நல்லா இருக்கிறோம், பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், இன்னும் 10,000 குறைவா இருக்குது, அந்த சிறிய வருத்தத்துலதான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்க. அவர் சொன்னாரு, அதுக்கு என்ன பரவாயில்லையே, நான் கொடுக்குற, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த திருமணத்தை சிறப்பா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. மகரிஷி சொல்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகவில்லை. அந்த காலத்தால் நண்பரின் மூலமாக அந்த மனம், அந்த தெய்வம், அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் டோட்டலாலிட்டி சப்ளை பிராக்ஷன் டிமாண்ட் அப்படின்னு அந்த சுத்த வெளி எப்படி ஒருவர் மூலியமாக வந்து அதை காலத்தால் அதை கொடுத்து நிறைவேற்றி விட்டது. அப்படி நம்முடைய மனதுக்கு, மனமாக இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு ஆற்றலும் சக்தியும் பலமும் உண்டு. அப்படிப்பட்ட சக்தியும் பலமும் வாய்ந்த நாம் இப்பொழுது நம்முடைய எண்ணத்தை, மனதை சரியாக பயன்படுத்துகிறோமே ஆனால் கண்டிப்பாக இல்லை. முதல்ல ஒரு டிவி நிகழ்ச்சி தொடங்கினாவே முதல்ல வர்றது நெகட்டிவ் தான், கெட்ட நிகழ்ச்சிகள் தான்.
அப்போ அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் உள்வாங்கி 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 தினந்தோறும் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் இது நடக்குமா நடக்காதா, இது போய் சேருவோமா சேர மாட்டோமா, அப்ப எல்லாம் எங்க முடியுது? இந்த மனதுக்கு பலம் இல்லாத நிலையிலேயே தான் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்முடைய மனதுக்கு பலகீனம் இல்லை, ஆற்றல் இல்லை. அந்த ஒரு காரியம் கூட நிறைவேறாமல் தோல்வியில் தழுவி விடுகிறது. காலையில ஒரு என்ட்ரிக்கு போறோம், இந்த என்ட்ரி சரியா நடக்குமா, வேலை கிடைக்குமா கிடைக்காதோ, முதல்ல கிடைக்கும்ன்ற நம்பிக்கை கிடையாது, கிடைக்காதுன்றதுதான் முதல்ல வருது. அப்போ ஒரு வண்டி எடுக்கிறோம், கார் எடுக்கிறோம், இந்த பஞ்சர் ஆயிடுமா பஞ்சர் ஆகாத இருக்குமா அப்படின்னு ஒவ்வொன்றும் நெகட்டிவா தான் நம்ம முதல்ல குறிப்பிடுறோம். அங்க பாத்தீங்கன்னா அதே போலதான் தோல்வியாக நடந்துகிறது. அப்போ நம்முடைய மனதுக்கு பலம் இல்லை. அப்போ ஒவ்வொரு செயல்களும் காரியங்களும் என்னவாகிறது அப்படின்னா அப்படியே கீழே தான் போகுது. ஒரு முறை மகரிஷி ஒரு மன்றத்துக்கு போயிருக்காங்க. அங்கு ஒரே ஒரு பாய் மட்டும் விரிச்சு போட்டிருந்தாங்க. மகரிஷி உள்ள போனாங்க. ஏன் இந்த பாயெல்லாம் இவ்வளவு இடம் காலியா இருக்குது, விரிக்கலையே? இல்ல யாரும் வரல, அதனால ஒரு பாய் மட்டும்தான் விரிச்சோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீங்க இந்த பாயையெல்லாம் விரிங்க, கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி நம்முடைய எண்ணத்தை நாம் விரிவான ஒரு நிலையில கொண்டு வரணும். 2-3 நாள் முன்னாடி கூட ஒரு ஒரு ஜூம் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதாவது மகரிஷி இந்த மழை வாழ்த்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க, நிரம்பி வழிக அப்படின்னு சொல்றாங்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிக, மாறி அளவாய் பொழிக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இந்த இடத்துல நிரம்பி வழிக அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதுக்கு சத்தியமூர்த்தி ஐயா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஏன்னா தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும், தனக்கு மிஞ்சினால்தான் தானம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அதெல்லாம் நிரம்பி வழிஞ்சாதான், ஒரு ஏரியில இருக்கிற தண்ணி நிரம்பி வழிஞ்சாதான் அது கீழே இன்னொரு இடத்துக்கு பாயும். அது போல இப்ப நம்முடைய மனம் நிறை மனமாக நிரம்பி வழியக்கூடிய ஒரு நிலைக்கு நம்முடைய மனம் வரணும். அதுக்குதான் நம்ம சங்கல்பத்துல கூட மகரிஷி நிறை மனம்னு சொல்றாங்க, உயர் புகழ் அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்மளுடைய நிறை மனம், நிறை செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது போல நம்மளுடைய மனதை இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றோம். இந்த பாசிட்டிவ் என்பது தன்னுடைய தேவைகளை என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொள்வதற்கு தான் பாசிட்டிவ். தனக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடியதும் மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடியதுதான் இந்த நெகட்டிவ் என்பது. அதனால இப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு இந்த உயிர் வாழ்வதற்கு என்ன தேவைகளோ அந்த தேவையை மட்டும் நீங்க உறுதியாக நீங்க அதுக்கு மனதை வலுப்படுத்துங்க, கண்டிப்பாக அதெல்லாம் செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்ததுதான் நம்மளுடைய மனம். அந்த மனமே சுத்த வெளிதான். அங்கிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் தான் நம்மோடு இயக்கி கொண்டிருக்கிறது. அங்கிருந்து வரக்கூடியது அங்க தடைப்பட்டால், நிறுத்திவிட்டால் நம்முடைய வாழும் நாள் முடிந்து விடுகிறது. அதனால பெரியவங்க சொன்னாங்க, மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை, மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு சொன்னாங்க. மனம் போல் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அதனால் அனைத்துக்கும் மூலம் இந்த மனம்தான். மனம் விரிந்தால் அறிவு, விரியாத அப்படியே உள்ளே இருந்தா அது அறிவு, தெய்வம். அதே போல நாம் இந்த ஆமையை போல் 5 புலன்களையும் தேவைக்கு விரிவோம், தேவையில்லாத போது சுருங்கி உள்ளே இருப்போம். அப்போ வெளியே விரிந்தால் மனம், விரியாமல் உள்ளே இருந்தால் அறிவு, தெய்வம். அதனால் நாம் இந்த மனதை நன்மைக்கு நீங்க என்னென்ன தேவையா இருக்கிறதோ அந்த தேவைக்கெல்லாம் இந்த மனதுக்கு ஆற்றலை கொடுத்து, வலுவை கொடுத்து அதை நிறைவேற்றி வைத்து விடும், ஈடேற்றி விடும் என்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு நாம் இந்த மன பலத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த இறைநிலையை அடைய வேண்டும். அங்கிருந்து வந்த நாம் மீண்டும் அங்குதான் போய் செல்ல வேண்டும். அங்கு செல்வதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை தான் மகரிஷி நமக்கு அந்த சங்கல்பத்துல கொடுத்துட்டாங்க. உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம், மெய் என்ற உண்மையான சத்தியத்தை பெற்று உன்னிடம் வந்து அடைவேன் என்ற இந்த அருமையான ஒரு சங்கல்பம். இந்த சங்கல்பத்தை நாம் மனதால் அடிக்கடி சொல்லி சொல்லி
வலு கொடுத்து பலன் கொடுத்து அதை நிறைவேற்றி நம்முடைய இந்த ஒரு பிறவியிலே முக்தி பெறுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வேதாத்திரியத்தை நாம் நம் வாழ்க்கையிலே பயன்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வந்து மனபலத்தை எப்படி கூட்ட வேண்டும் என்று மிக அருமையான எளிமையான தமிழிலே உரையாற்றியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. ஐயாவிடம் சந்தேகங்கள் பேச விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை நீங்கள் ரைஸ் பண்ணி பேசலாங்க. அதுக்கு முன்பாக இன்றைய மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு சாந்தி மெடிடேஷன் கன்னடத்திலே இயற்ற உள்ளோம். 4:45 மணிக்கு உலக அமைதிக்காக 108 முறை வாழ்த்து இருக்கின்றோம் கன்னடத்திலே. 4:55 மணிக்கு கன்னடத்திலே we are within nature and nature is by within us என்ற தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபஸர் ஸ்வர்ணாம்பா அவர்கள் கன்னடத்திலே உரையாற்றி இருக்கிறார்கள். நாளைய நிகழ்ச்சிகள் நாளை மதியம் 2 மணிக்கு தவம், அதை அடுத்து இயற்கையோடு இணைந்த வாழ்வு லைஃப் இன் ஹார்மனி வித் நேச்சர் என்ற தலைப்பிலே ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கலாவதி அம்மாள் அவர்கள் நம்மிடத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். 4:15 மணிக்கு கன்னடத்திலே நோபல் லைஃப் என்ற தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபஸர் கௌரி அம்மாள் அவர்கள் கன்னடத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். சந்திரா மேடம் அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். இன்னைக்கு ரொம்ப விரிவா நல்லா இருந்தது. மகர்ஷியோட வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் கேட்ட மாதிரி இருந்தது. அவருடைய தத்துவங்கள் எல்லாம் திரும்பியும் புதுப்பிச்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. நீங்க 6 லெவட்டுக்கு வந்து எங்களை கிளாஸ் எடுத்தது மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நல்லதுங்க மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெகதீஸ்வரன் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மனபலம் பற்றி நல்லபடியா சொற்பொழிவு கொடுத்தீங்க. ஆக்க வழியில் நம்ம மனத்தை செலுத்தினா அதனால பலன் உண்டு, மனமும் பலம் பெறுவோம். அழிவு பாதையில நம்ம செலுத்தினா அதனால இருந்து நமக்கு தீமை தான் எழுயும். அதனால மனபலம் என்ற தலைப்புல நீங்க பேசினீங்க. ஆக்க வழியில நம்ம எவ்வளவு தூரம் செலுத்துறோமோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். அதனால இந்த சொற்பொழிவு நல்லபடியா இருந்தது. என்னுடைய வாழ்த்துக்கள். இது நம்ம தொகுத்து வழங்கிய அன்பர் கருணாகரன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கௌரி அம்மா அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் மேடம். மனபலம் நல்லா இருந்தது. ரொம்ப மனதை பத்தி அவ்வளவு நல்லா சொன்னீங்க. எல்லாம் கொண்டு வந்து முடிச்ச விதம் எல்லாமே நல்லா இருந்தது. அது நல்லா இருந்ததுன்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு இப்போ பேசுறேன். வாழ்க வளமுடன். அதாவது எதை கொடுத்தாலும் மகரிஷி தான் கொடுக்குறாங்க, நம்மளுது எதுவுமே இல்ல. ஒரு தலைப்பு கேக்குறாங்க, உடனே அங்க உள்ள இருந்து வெளியே வருது எதுன்னா அதே மகரிஷி தான் கொடுக்குறாங்க. ஆமா ஆமா. நல்லது மேடம். வாழ்க வளமுடன். நல்லா இருந்தது. ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா முடிச்சுக்கலாங்களே? முடிச்சுக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவரும் திடீர்நிலைக்கு வருவோம். இன்று நம்மிடையே இணைந்து நல்ல சிந்தனை அளித்த ஸ்கை ப்ரொஃபஸர் நாகராஜா அவர்களை வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திரு ஸ்கை ப்ரொஃபஸர் திரு நாகராஜ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள்
வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் தனபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜய தனபதி அம்மாள் அவர்கள் வாழ்க வளமுடன். அனைவரும் மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு இணைவோம், பயன்பெறுவோம் என்று இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு கொண்டு வருகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் மகரிஷினுடைய அருளாலும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்ந்து இந்த மனபலத்தை இந்த வினாடியிலிருந்து நாம் கடைபிடிப்போம் என்று கூறி என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறுகிறேன். வாழ்க வளமுடன். கருணாகரன் ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து இந்த இணைப்பில் மற்றவர்களையும் இணைக்க பெற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதனால் தயவு செய்து நீங்கள் அனைவரும் இணைப்பில் உள்ளவர்கள் நீங்களும் தவறாமல் கலந்து கொண்டு மற்றவர்களையும் இணைப்பு கொடுத்து நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்னுடைய வேண்டுகோள். வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மற்ற ஸ்கை அன்பர்கள், மனவள கலையில் இருக்கிறவங்க அனைவரையும் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் இதில் சேர்க்க வைக்கணுன்றது தான் என்னுடைய எல்லாருடைய வேண்டுகோளாக இருக்குது. இதில் இணைந்த அனைவரும் இதை முயற்சி பண்ணி செய்யணுன்ட்டு நாங்களும் வேண்டிக்கிறோம். வாழ்க வளமுடன். இப்போது உலக நல வாழ்த்தோடு இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு கொண்டு வருகிறோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.